வணக்கம் நேயர்களே, கேள்வி கணக்கில் நிகழ்ச்சிக்காக நாம் சந்திக்கிறது எஸ்டிபிஐ அமைப்பினுடைய தேசிய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு தெஹ்லான் பாஹ்வி சார். வணக்கம். முதல் முறையாக கூட்டணி அமைத்து தேர்தலில் களமிறங்குகிறீர்கள் சார். எதனால இந்த கூட்டணி சார்? எஸ்டிபிஐ கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் என்று தொடர்ச்சியாக தனித்து தான் போட்டியிட்டு வந்தோம். தனித்து போட்டியிடுவது என்பதில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பணம் மாத்திரமே நிர்ணயிக்கக்கூடிய இந்த தேர்தல் களத்தில் பணபலம் மாத்திரமே இன்றைக்கு தேர்தலுடைய முடிவுகளை, தேர்தல் பரப்புரையை அனைத்தையும் தீர்மானிக்கிற இந்த களத்தில் நாம் தனித்து மாத்திரமே போட்டியிட்டு நம்மை போன்ற வளர்ந்து வருகிற அரசியல் கட்சிகளை நாம் நமது இலக்கை நாம் அடைய முடியாது என்கிற நிலையில் ஒத்த கருத்துடைய அல்லது நம்முடைய சிந்தனை போக்கை ஏற்றுக்கொள்ளுகிற, நமது போராட்ட அரசியலை புரிந்து கொள்ளுகிற ஆளுமைகளோடு சக்திகளோடு கூட்டணி சேர்வது என்று முடிவெடுத்து இந்த தேர்தலில் கூட்டணியில் போட்டியிடுகிறோம். ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு கட்சி, இதுவரை ஒரு பெரிய பொது தேர்தலை சந்திக்காத ஒரு அமைப்பு, தற்காலிக அமைப்பினுடைய ஒரு துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தினகரன் எந்த இடத்துல உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார் இவரோட நம்ம சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கலாம்ட்டு? முதலில் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்கிற கேள்வியும் வினாவும் விவாதமும் தொடர்ச்சியாக இருக்கு. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் மாத்திரமே மாறி மாறி ஆளுகுவதும் மக்களுக்கு வாக்குறுதிகளை தருவதும், ஒரு சேவை அரசியலை தாண்டி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை ஒரு பண அரசியலாக மாற்றிய ஒரு மிகப்பெரிய பெருமை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உண்டு. ஓகே. தேர்தல் கலாச்சாரங்களில் தமிழ்நாடு இன்னைக்கு சீரழிந்து போய் நிற்கிறது. பணம் கொடுக்கிற தேர்தல் கலாச்சாரம் இதெல்லாம் மாறி போய் நிற்குது. இந்த நிலையில் ஒரு மாற்றம் ஒன்றை மக்கள் விரும்புகிறார்கள். அதில் இன்னொன்று மிக முக்கியமாக திமுகவினுடைய தலைவர் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள், மறைந்த முதலமைச்சர் அதிமுகவினுடைய ஜெயலலிதா ஆகிய இருவருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமை உள்ள தலைவர்களாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியும் சொல்ல முடியாது, ஓ பன்னீர்செல்வத்தையும் சொல்ல முடியாது, ஸ்டாலின் அவர்கள் அந்த நிலையை இன்னும் எட்டி பிடிக்கல. பொதுமக்களுடைய பொது சமூகத்தினுடைய நம்பிக்கையை பெறவில்லை என்கிற நிலையில் இப்படி சொல்றீங்களே, இது உங்களுக்கு சரின்படுதா? நீங்க ஒரு 50 ஆண்டுகள் தலைவராக இருந்த ஒரு திராவிட இயக்கத்தினுடைய 100 ஆண்டு கடந்துருச்சு அந்த பார்ட்டி. இது பண்ணி அந்த தலைவருடைய வாரிசு அவரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தலைவராக இருக்காரு. நம்பிக்கையை பெறல. நான் அவரை குறைத்து மதிப்பிடவில்லை, குறைச்சி மதிப்பிடல இல்லைன்னு சொன்னா என்ன சார்? இல்ல நான் அவரை தவறாக விமர்சிக்கல. நான் சொல்லுவது என்னன்னா, எங்கோ ஒரு இடத்துல அவர் தவற விட்டிருக்கிறார், கோட்டை விட்டிருக்கிறார், அல்லது அவருக்கு வியூகம் அமைக்கக்கூடியவர்கள் கோட்டை விட்டிருக்கிறார்கள். ஒரு இளைஞர்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும், பெறல. யாரு சார்? ஸ்டாலின் அவர்கள். சரி. இப்போ அன்றைக்கு மிக பலவீனமான எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் அதிமுகவில் ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் இவங்க இத்தனை நாள் ஒரு பெரும்பான்மை இல்லாமலேயே ஆட்சி செய்கிற ஒரு சூழல். கலைஞர் இருந்தால் இது நடந்திருக்காது. ஒரு ஆளுமையுள்ள தலைவர்னு கலைஞரை நம்ம நினைச்சிட்டு இருந்தோமே, அந்த கலைஞர் இருந்தால் இது நடந்திருக்காது. தமிழ்நாட்டில் மிக மோசமான ஆட்சி. தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டது. மத்திய அரசாங்கத்தினுடைய அத்துணை தமிழகத்தினுடைய உரிமை பறிப்புகளுக்கும் அடிமை அரசாக எடப்பாடி அரசு அப்படியே அடிபணிந்து நடந்தது கடந்த 2 ஆண்டு காலம். ஆனால் இதை சரியாக அரசியல் செய்து அதிமுக அரசுக்கு எதிராக அதுக்கு திமுக சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருந்ததா? யதார்த்தத்தில் அதான் இப்படிதான் மக்கள் நம்புகிறார். யதார்த்தத்தில் தனது செய்ய வேண்டிய கடமையை மிகச்சரியாக செய்திருந்தால் அதிமுக அரசு அகற்றப்பட்டிருக்கும். சரி, அதை செய்யவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இந்த எடப்பாடி அரசை எதிர்த்து அல்லது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவர்களுடைய அந்த நடவடிக்கைகளை எதிர்த்து, மத்திய அரசினுடைய கடுமையான நெருக்கடிகளை எதிர்த்து, பெரும் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் தனது கரங்களில் இல்லை, தனது பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் கூட தன்னம்பிக்கை இழக்காம தைரியமா நின்று பத்திரிகையாளர்களுக்கு மத்தியில் மாத்திரமல்ல மக்கள் மன்றங்களுக்கு மத்தியிலையும் மிக தைரியமாக நின்று தான் ஒரு ஆளுமையாக டிடிவி தினகரன் இன்னைக்கு இளைய தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார். அதை வரப்போகிற தேர்தல் நிரூபிக்க போகிறது. அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. இவர் கூட அது மாத்திரமல்ல, இப்ப நாங்க பாக்குறது என்னன்னா, பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது என்கிற இந்த களத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த தகுதி இருக்கிறதா நமக்கு தெரியல. நாங்க பாரதிய ஜனதாவை முறியடிக்க போறோம்னு திமுக சொல்லுதுன்னா எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா கடந்த காலத்தில் திமுக அதே பாரதிய ஜனதாவோடு பல முறை ஆட்சியில் பங்கேற்ற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம்.
கூட்டணி வைத்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். சரி, இனிமேலும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் பாரதிய ஜனதாவோடு வரக்கூடிய எந்த காலத்திலும் நான் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று ஆணித்தரமாக சொல்லுகிற அந்த நெஞ்சுறுதி. சரி, அவர் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதல்ல, அவரை பாரதிய ஜனதா ஒழிப்பதற்கும் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கும் அவருடைய கட்சியை அழிப்பதற்கும் தேர்தல் கமிஷனை பயன்படுத்தி அமலாக்கத்துறையை பயன்படுத்தி அனைத்து மத்திய அரசினுடைய துறைகளையும் பயன்படுத்தி கொடுக்கிற நெருக்கடி, மத்திய அரசு எடுக்கிற நடவடிக்கைகள், இதெல்லாம் ஒரு தனி ஒரு டிடிவி தினகரனை ஏன் இப்படி பாரதிய ஜனதா எதிர்க்க நினைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அப்போ பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அவர் இருக்கிறார் என்பது யதார்த்தமாகவே இருக்கிறது இல்லையா? எனவே பாரதிய ஜனதாவையும் பாரதிய ஜனதாவுடைய சித்தாந்தத்தையும் எதிர்ப்பதை அடிப்படையாக கொண்டிருக்கிற எஸ்டிபிஐ கட்சி இப்போது களத்தில் நின்று பாரதிய ஜனதாவை எதிர்கொண்டிருக்கக்கூடிய டிடிவி தினகரனோடு இந்த தேர்தலை சந்திக்கிறது. இது யதார்த்தத்தில் ஒரு அடிப்படையில் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. மக்கள் மனதில் சார் இத்தனை ஆண்டு காலம் இரண்டு சின்னங்கள் ரொம்ப ஆழமா பதிந்து போன ஒன்றா இருக்கிறது. ஒன்று உதயசூரியன், இன்னொன்று இரட்டை இலை. இந்த தேர்தலில் இப்போ தினகரனுக்கே சின்னம் குக்கராவது கிடைக்குமான சந்தேகமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு தொகுதியில், மத்திய தொகுதியில் நீங்கள் நிற்க போறீங்க. சின்னம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு நம்புறீங்களா? டிடிவி தினகரன் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நாங்கள் தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது. அதனால சின்னம் என்பது ஒரு பிரச்சனையே அல்ல. அப்படியா சார்? ஆமாம். ஏன்னா இன்னைக்கு சின்னம் பிரச்சனைன்னு சொல்லியே பெரிய கட்சிகள் எல்லாம் சிறிய கட்சிகளை மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள். யதார்த்தத்தில் அதில்லை. இருந்தது, ஒரு காலம் இருந்தது. அதிமுகவினுடைய இரட்டை இலை, திமுகவினுடைய உதயசூரியன் சின்னம். இந்த சின்னம் ஒரு மிகப்பெரிய பலமாக எல்லோரும் அறிந்த ஒன்றாக புதிய கட்சிகள், சிறிய கட்சிகள் தங்களது சின்னங்களை கொண்டு சேர்க்கவே முடியாது என்கிற நிலைகளெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ அந்த நிலை இல்லை. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் ஆர்கே நகரில் குக்கர் சின்னம் கிடச்சி சில நாட்களில் 2 வார காலத்தில் ஒவ்வொரு வாக்காளர்களுடைய மனசிலையும் கொண்டு டிடிவி தினகரன் அவர்களால் அந்த சின்னத்தை கொண்டு நிறுத்த முடிந்தது. இப்பவும் டிடிவி தினகரன் சொல்லுகிற வார்த்தை, எங்களுக்கு குக்கரே கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, புதிய சின்னத்தை தரட்டும். ஆனா புதிய சின்னத்தை கொடுப்பார்களா என்பது அதாவது அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் தினகரனை பார்த்து எந்த அளவிற்கு அச்சப்படுகிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளணும். அப்படின்னா அதிமுகவையும் பாரதிய ஜனதாவையும் வெறுக்கக்கூடிய தமிழக மக்கள் மாற்றாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற செய்தியும் அதில் இருக்கு. இப்போ தினகரனுக்கு இரட்டை இலை சின்னம் கொடுக்கல, ஓகே, அதிமுக இன்னொரு பிரிவு, அவங்க தான் உண்மையான அதிமுக கொடுத்துட்டீங்க. அவர் கேட்குற குக்கர் சின்னத்தை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதை ஏன் அதிமுக எதிர்க்கணும்? அதை ஏன் தேர்தல் கமிஷன் எதிர்க்கணும்? நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது. தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் ஆஜராக மாட்டேங்கார். தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது, எனக்கு குக்கர் சின்னம் தரணும்னு கேட்குறாரு. மிக முக்கியமான வழக்கு. ஆனால் பொறுப்புள்ள தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் ஆஜராகவில்லை என்கிற காரணத்தை காட்டி வழக்கு தள்ளி போகிறது என்று சொன்னால், வழக்கறிஞரை ஆஜராக விடாமல் அந்த வழக்கை தள்ளி போக வைக்கிற சக்தி எது? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, மோடி அரசு. அதிமுகவுக்காக அதை செய்கிறது. எனவே குக்கரை பார்த்து எல்லோரும் பயப்படுகிறார்கள். ஆனால் குக்கர் இல்லை பிரச்சனை தினகரன் தான் இங்கே ஒரு ஆளுமையை தவிர, அது குக்கரோ தொப்பியோ அல்லது மூன்றாவது இன்னொரு சின்னம் கிடைத்தாலும் குக்கருக்கு இருக்கிற அந்த மவுசை, அந்த பிரபலியத்தை நிச்சயமாக உருவாக்க முடியும். இது ஒரு சமூக வலைதளத்தினுடைய காலம். இன்னைக்கு மக்கள் எல்லாரும் சமூக வலைதளத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவருடைய கரங்களில் செல்போன்ல இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த யாருக்கு என்ன சின்னம் என்பதை ஒவ்வொரு வீட்டிலையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எல்லா வாய்ப்பு இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் போய் வீட்டில் கொண்டு போய் துண்டு பிரசாதம் கொடுத்து தான் சின்னம் போடுங்கிறது இல்லை. இன்னைக்கு அப்படி தேவையில்லை. எனவே மக்களுடைய மனதில் சில நாட்களில் ஒரு புதிய சின்னத்தை பெற்று அவர்களுடைய மனதில் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே உதயசூரியனோ இரட்டை இலையோ இங்க ஒரு தேர்தல் களத்தில் ஒரு பிரச்சனையே இல்லை. அப்படி ஒரு பிரச்சனையாக அதை காட்டுவது ஒரு மாயை. சார், கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தயாநிதி மாறன் அப்படிங்கிற வலிமையான ஒரு நபரை எதிர்த்து எஸ்ஆர் விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு எளிமையான மனிதரை நிறுத்தி அதிமுக வெற்றி பெற்றதுங்க சார். இன்னைக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு நம்புறீங்களா? மத்திய சென்னை தொகுதியில் நிச்சயமாக அந்த வாய்ப்பு இருக்கிறது. இறைவனுடைய உதவியும் இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். ஏனென்றால் நீங்கள் அந்த வலிமையான ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, அதுக்கு பொருள் பணத்தால் வலிமையான அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு தெரியுது.
அது இல்லாம மக்கள் பணியால், மக்களுக்கான போராட்டத்தால், ஓகே, சமூக பணிகளால் அப்படிங்கிற எந்த யதார்த்தமாக இருக்க வேண்டிய தகுதிகளும் இருக்கிற வேட்பாளர் அல்ல. அதுல வலிமையான வேட்பாளர் அல்ல. பணபலம் இருக்கிறது என்பதை தாண்டி தயாநிதி மாறன் எந்த விதத்திலும் வலிமையான வேட்பாளர் அல்ல. அப்படி இருந்திருந்தால் விஜயகுமார் என்கிற சாதாரண ஒரு வேட்பாளரிடம் அவர் தோற்று போய் இருக்க மாட்டார். எனவே நாங்கள் சாதாரணமானவர்கள். சாதாரணமானவர்கள் பணபலத்தால் சாதாரணமானவர்கள். சரி. ஆனால் எங்களது நேரம் முழுவதையும் மக்களுக்கு பணி செய்வது, மக்களுக்கு உழைப்பது, போராட்ட களங்களில் ஈடுபடுவது, சமூக பணிகளில் ஈடுபடுவது என்கிற நிலையில் மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஒரு தலைவர்களில் ஒருவர் தான், தொண்டர்களில் ஒருவர் தான். எனவே மக்கள் எதை இன்றைய இளைஞர்கள் எதை விரும்புவார்கள்? சாதாரண மக்கள் எதை விரும்புவார்கள்? 2000 ரூபாய் காசை கொடுத்துட்டு 5 வருட காலம் நமது தொகுதியை அடகு வைப்பதா? 1000 ரூபாய் காசுக்காக நமது தொகுதியை அடகு வைப்பதா? அல்லது எப்ப வேண்டுமானாலும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளரை நீங்க பார்க்கலாம், எந்த நேரமும் தொகுதியில் காணலாம் என்கிற நிலையில் எளிமையான பணபலம் இல்லை, ஆனால் மக்களுக்கு சேவை செய்கிற மன பலம் இருக்கிறது. எனவே இந்த தொகுதிக்கு தேவை தானே. தயாநிதி மாறன் கடந்த 2 முறை அவர் வெற்றி பெற்ற 10 ஆண்டு காலகட்டத்தில் எத்தனை தடவை இந்த மக்களை போய் சந்தித்திருப்பார்? எத்தனை தடவை என்ன திட்டங்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருப்பார்? ஒண்ணுமே இல்லையே. மக்கள் கட்சிக்காரங்களே அவரை பார்க்க முடியாத, கட்சி நிர்வாகிகளே அவரை சந்திக்க முடியாத. அப்படியா சார்? யதார்த்தம் தானே. திமுக தொண்டர்கள்ட்ட கேளுங்க, திமுக தலைவர்கள்ட்ட கேளுங்க. நான் கேட்கிறேன், திமுகவுடைய எத்தனை போராட்டத்தில் அவர் பங்கேற்றிருப்பார்? திமுகவுடைய எத்தனை நிகழ்ச்சிகள் அவர் பங்கேற்றிருப்பார்? எத்தனை தடவை அவர் சிறை சென்றிருப்பார்? திமுகவுடைய போராட்டங்களில் பங்கேற்று அவர் சிறையில் கழித்த நாட்கள் எத்தனை? இதெல்லாம் அவரை நோக்கி கேட்குறீங்க. உங்களுக்கு எதுக்காக ஜனங்க ஓட்டு போடணும்? டைமண்ட் ஜுவல்லரி வாங்கும் போது கேரட்க்கு 46,000க்கு மேல கொடுத்தா தெரிஞ்சே ஏமாறுறீங்கன்னு அர்த்தம். Don't give 1 rupee more. வசியப்படுத்துங்கள் உங்கள் உறவுகளை. DS பெருங்காயம். Z Black 3-in-1 பிரீமியம் உதுவத்தி. பிரார்த்தனை கைகூடும். வாக்காளர் உதவி எண் 1950 என்பது வாக்காளரின் உதவி எண். வாக்காளர்களின் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கு இதில் பதிலளிக்கப்படும். உங்களுக்கு எதுக்காக ஜனங்க ஓட்டு போடணும்? அதான் நான் சொல்றேன், நாங்க உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம், மக்களுக்காக உழைக்கிறோம். சரி, உங்களுக்கு உழைப்போம் என்கிற வாக்குறுதியை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். மதங்களுக்கு அப்பாற்பட்டு, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். நாங்க சந்திக்காத களங்களே இல்லை. ஊழலுக்கு எதிரான மாநிலம் தழுவிய பரப்புரைகள், ஊழலுக்கு எதிரான பரப்புரை, லஞ்சத்திற்கு எதிரான பரப்புரைகள், மதுவுக்கு எதிரான தொடர்ச்சியான போராட்டங்கள். எஸ்டிபிஐ கட்சி இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இந்த மாநிலத்தில் மதுக்கடைகளை திறந்து இந்த மனிதர்களை, தமிழ்நாட்டுடைய மக்களை மிக மோசமான, சிந்திக்க முடியாத அளவிற்கு மக்களை மாற்றிக்கொண்டிருக்கிற அவலம் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்குது. பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுடைய உயிரிழப்பிற்கு காரணமாக இன்னைக்கு ஆக்கி கொண்டு. ஆனால் இவற்றுக்கெல்லாம் எதிராக களத்தில் நின்று மதுவுக்கு எதிரான பரப்புரையை, அதற்கான சிறை நிரப்பும் போராட்டங்களை, அதற்கான முற்றுகை போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்த கட்சி, அதனுடைய தலைவர்களில் நாங்கள், தொண்டர்களில் நாங்கள் ஒருவர். 2015 சென்னையில் வந்த அந்த பெரு வெள்ளத்தில் ஒரு பெரிய சேதம் ஏற்பட்டது. குறிப்பாக அந்த மத்திய சென்னைக்கு உட்பட்ட பல பகுதிகளும் கூட நீரால் சூடப்பட்டது. நீங்கள் அப்போல்லாம் போய் நிறைய வேலை செஞ்சீங்க. அதையெல்லாம் ஞாபகம் வச்சு ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறீங்களா சார்? சார், நாங்க செய்கிற சேவைகளை பிரதிபலனாக அவங்க ஓட்டு போடணுங்கிறது இல்ல இல்ல. நீங்க இப்படி எல்லாம் செஞ்சீங்கிறது அவங்களுக்கு குறைந்தபட்சம் நினைவூட்டவாவது செய்வீங்களா? நிச்சயமாக அவர்களுக்கு நினைவு இருக்கும். எஸ்டிபிஐ கட்சின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு நினைவு வருவது, சென்னையில் உள்ள மக்களுக்கு, அதிகமான மக்களுக்கு நினைவு வருவது சென்னை பெருவெள்ளத்தில் எஸ்டிபிஐ கட்சி தொண்டர்களுடைய, தலைவர்களுடைய அயராத அந்த பணி, அந்த உழைப்பு. தண்ணீரில் நடந்து அல்லது சாக்கடைகளில் இறங்கி, தலைவர்கள் என்று பார்க்காமல், நிர்வாகிகள் என்று பார்க்காமல் மக்களுக்காக பணியாற்றி பல நாட்களாக உண்ணாமல் உறங்காமல் பணியாற்றிய தொண்டர்களை கொண்ட கட்சி
என்கிற அடையாளம் எஸ்டிபிஐ கட்சிக்கு இருக்கிறது. சரி. எனவே நிச்சயமாக சென்னை மக்கள் மறக்க மாட்டார்கள். ஓகே. சென்னை மக்கள் மிக முக்கியமாக நான் சொல்லுகிறேன், மத்திய சென்னை மக்கள் படித்தவர்கள், பண்பாளர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். மக்களுக்கு உழைக்கிற தெஹ்லான் பாக்கவி வெற்றி பெற வேண்டுமா, மாடி வீட்டு பிள்ளை அல்லது கார்ப்பரேட் முதலாளி தயாநிதி மாறன் அவர்கள் வெற்றி பெற்று மீண்டும் 5 வருடம் கழித்து உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வரக்கூடிய அந்த வேட்பாளர் வர வேண்டுமா என்பதை மிகச்சரியாக தீர்மானிக்கிற ஆற்றல் மத்திய சென்னைக்கு இருக்கிற காரணத்தினால் தான் நாங்கள் ரொம்ப உறுதியாக சொல்றோம், நிச்சயமாக தயாநிதி மாறன் அவர்களை தோற்கடித்து வெற்றி பெறுகிற வாய்ப்பு மிக நிறைய இருக்கிறது. திமுக கூட்டணியிலும் 2 பெரிய இஸ்லாமிய கட்சிகள் இருக்கிறது. முஸ்லீம் லீக் இருக்கிறது, அப்புறமேட்டு மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது. இந்த குறிப்பாக இந்த மத்திய சென்னை பகுதியில் இஸ்லாமிய சமூக மக்களுடைய வாக்குகள் அதிகம்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது நீங்க யாரை நம்புகிறீர்களோ அந்த மக்களுடைய வாக்கு பிரிஞ்சு போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 2 செய்திகளை நான் சொன்னேன். முதல்ல, இஸ்லாமியர்கள் முழுமையாக எங்களுக்கு வாக்களிப்பார்கள் ஒன்று. ஏன்னா எஸ்டிபிஐ கட்சி எல்லா மக்களுக்குமாக, எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்குமாக பாடுபடுகிற கட்சியாக இருந்தாலும் கூட, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக போராடுகிற கட்சியாக இருந்தாலும் கூட, சிறுபான்மை சமூக மக்கள் அதிகமாக எங்க கட்சியில் இருக்கிற காரணத்தினால் இஸ்லாமியர்களுடைய ஒவ்வொரு நல்லது கெட்டதுகளிலும், ஒவ்வொரு சிறு பெரிய பிரச்சனைகளிலும் எஸ்டிபிஐ கட்சி களத்தில் நின்று அவர்களுக்காக களமாடி கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு நன்றாக தெரியும் தயாநிதி மாறன் சிறுபான்மை சமூக மக்களுக்காக எத்தனை தடவை குரல் கொடுத்திருப்பார், எத்தனை போராட்டங்களில் பங்கெடுத்திருப்பார், அவர் என்ன செய்வார் என்பதெல்லாம் நன்றாக தெரியும். இதற்கு முன்பு துவக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா அணியில் கொண்டு போய் சேர்த்த மிகப்பெரிய பெருமை தயாநிதி மாறன் அவர்களுடைய தந்தை முரசொலி மாறன் அவர்களுக்கு மிக முக்கியமாக உண்டு. அந்த பாரம்பரியமும் இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் இஸ்லாமியர்களுக்கு உண்டு. இருந்தாலும் இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, சிறுபான்மை சமூக கிறிஸ்தவர்கள், சென்னையில் தேவாலயங்கள் தாக்கப்பட்ட இடங்களில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் தானேன்னு எஸ்டிபிஐ கட்சி பார்த்ததில்லை. அங்க போய் முதலாளாக போய் நின்ற கட்சி, அவர்களுக்காக குரல் கொடுத்த கட்சி எஸ்டிபிஐ கட்சி. அமைந்தகரையில அந்த தேவாலயம் தாக்கப்பட்ட போது நானே போய் அங்க போய் நின்றுருக்கேன். நிறைய பாதிரியார்கள் பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தின் போது தாக்கப்பட்ட, மிரட்டப்பட்ட காலகட்டங்களில் அவர்களுக்கு உறுதுணையாக களத்துல போய் நின்று காவல்துறைக்கும் சட்ட போராட்டங்களிலும் ஈடுபட்ட பல அனுபவங்கள் எஸ்டிபிஐ கட்சிக்கு உண்டு. எனவே இந்த 2 சமூக வாக்குகள் மாத்திரமே உங்களுக்கு வெற்றிக்கு போதுமானதா இருக்காது. அப்படியே நான் அப்படி சொல்லவே இல்லை. நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேனே தவிர, நான் சொல்ல வர்ற மிக முக்கியமான செய்தி, இந்த 2 சமூகத்தை மாத்திரம் நம்பி நாம இல்ல. ஓகே, அதை தாண்டி அனைத்து சமூக மக்களும், ஏன்னா நாங்க எங்களுடைய அடையாளம் என்னன்னா, எஸ்டிபிஐ கட்சி வந்ததுக்கு பிறகுதாங்க அதிகமா இஸ்லாமியர்களுடைய அமைப்புகள் பொது பிரச்சனைகள்ல பங்கேற்றது, பொது சமூகத்திற்காக பணி செய்ய துவங்கியது. இதெல்லாம் எஸ்டிபிஐ கட்சியினுடைய களப்பணிகளுக்கு பிறகுதான் அதிகமானது. ஈழத்தமிழர்களுக்கான போராட்டத்தில் இஸ்லாமிய அமைப்புகள் பங்கேற்க ஆரம்பித்ததே எஸ்டிபிஐ கட்சியினுடைய வருகைக்கு பிறகுதான். எனவே சகோதர மக்களோடு, அனைத்து சமுதாய மக்களோடும் கலந்து உறவாடுகிற, போராடுகிற ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணத்தை இந்த தமிழகத்திற்கு உருவாக்கிய கட்சி எஸ்டிபிஐ கட்சி. எனவே அனைத்து சமூக மக்களும் எஸ்டிபிஐ கட்சிக்கு துணை நிற்பார்கள், தோள் கொடுப்பார்கள், வாக்களிப்பார்கள். இறைவனர்களால் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்புறீங்க? ஒரு 20 நிமிஷமா பேசிட்டு இருக்கிறோம் சார். இந்த 20 நிமிஷமா பேசிட்டு இருக்கும்போது இந்த தொகுதி பத்தி மாத்திரமே ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு இருப்போம். ஒரே ஒரு இடத்துல கூட நீங்க அதிமுகவினுடைய கூட்டணியால் மத்திய சென்னையில போட்டியிடக்கூடிய பாமக குறித்து ஒரு இடத்துல கூட பேசல. என்ன காரணம் சார்? ரொம்ப சாதாரணமா நினைக்கிறீங்களோ? இல்ல, அதாவது மத்திய சென்னையில பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிலேயே இல்லை. ஆமா, இங்க போட்டி என்பது எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளராகிய எனக்கும் திமுகவினுடைய வேட்பாளராக இருக்கிற தயாநிதி மாறன் ஆகிய இந்த 2 பேருக்கு மத்தியில தான் போட்டி. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? அதிமுகவினுடைய ஓட்டு போகல. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இது உங்களுக்கும் தெரியும், எல்லா மக்களுக்கும் தெரியும். ஏன்னா இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கான கட்டமைப்பு கிடையாது. நம்பர் 1. சரி, அவர்கள் நம்பி இருப்பது மிக முக்கியமாக அதிமுகவினுடைய வாக்கு வங்கி. அதிமுகவினுடைய தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதும் உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஏன் எனக்கு தெரியும்னு சொல்றீங்க? நீங்க நம்புறீங்கன்னு சொல்லுங்க சார், அதுதானே நியாயம். நீங்க ஒரு மிகச்சிறந்த ஊடகவியலாளர். சார், நான் என்ன சொல்றேன், நீங்க நம்புறேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும் ஏன் சொல்றீங்க? எனக்கு தெரியாது. இல்ல, ஊடகவியலாளர்ங்கிறதுனால எல்லா செய்தியும் நான் தெரியறதை விட அதிகமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்கல்ல, அதனால சொல்றேன். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகும் கூட
மிக கடுமையாக ஜெயலலிதா அவர்களை மிக மோசமான வார்த்தைகளால் அர்ச்சனை செய்த ஒரு அரசியல் கட்சி பாட்டாளி. சரி, அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நினைவிடம் அமைக்கக்கூடாது, மெரினால் அடக்கம் செய்யக்கூடாது என்று அனைத்து நிலைகளிலும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய தடையாக, ஒரு தடைக்கல்லாக நின்றது பாட்டாளி மக்கள் கட்சி. ஓகே. அதிமுக அரசை எதிர்த்து, ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து துண்டு பிரசுரங்களை, புத்தகங்களை எல்லாம் வெளியிட்டு மிக மோசமான வார்த்தைகளால் யாருமே, திமுக காரங்க கூட அதிமுகவை அவ்வளவு விமர்சிச்சிருக்க மாட்டாங்க, அவ்வளவு விமர்சிச்ச கட்சி. எனவே இந்த காயங்கள் எல்லாம் அதிமுகவுடைய தொண்டர்களுடைய அடி மனதில் அப்படியே இருக்கிறது. எனவே தான் டிடிவி தினகரன் அவர்கள் கூட அந்த கூட்டணியை மிக மோசமாக விமர்சிச்சிருக்கிறாங்க. இது பொருந்தாத கூட்டணி, இது மக்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளாத, எப்படியாவது இப்போ இடைத்தேர்தலில் 18 இடத்துல ஜெயிக்க வேண்டுமே என்கிற ஒரே காரணத்திற்காக எடப்பாடி அவர்களுக்கு மனசு இல்லாம, ஓபிஎஸ் அவர்களுக்கு மனசு இல்லாம, அந்த கூட்டணியை பேசியவர்களுக்கு மனசு இல்லாம, வேற வழி இல்லாம சேர்ந்த கூட்டணி தான் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி. எனவே அந்த கூட்டணியில இருந்து இங்க வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்கிற காரணத்தினால் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்லாது. அவர் இங்க போட்டிக்கே வரமாட்டாரு. எனவே அந்த வாக்குகள் அனைத்தும் உங்களுக்கு வரும். எப்படி அதிமுகவுடைய ஆதரவாளர்களும் அதிமுக தொண்டர்களும் எப்படி வந்து உதயசூரியனுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? ஓ, அப்படிங்கிறீங்க. அது நடக்கவே நடக்காதுல்ல. உதயசூரியன்ங்கிற அந்த பேரே அவர்களுக்கு பிடிக்காத. சரி. எனவே நிச்சயமாக எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளர், அவங்க நல்லா தெரியும், எஸ்டிபிஐ கட்சியை பற்றி அதிமுக தொண்டர்களுக்கு நிறைய அறிமுகம் இருக்கிறது. தலைவர்கள் எல்லாரையும், எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் சந்திச்சிருக்கிறேன், எனக்கு நன்றாக தெரியும். ஓபிஎஸ் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும். எஸ்டிபிஐ கட்சி தூய்மையான கட்சி, லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபட மாட்டாங்க, ஒழுக்கமானவங்க, மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவங்க. அதனால அவங்க ஜெயிக்கட்டும்னு வழிவிட்டு எங்களை ஜெயிக்க வச்சிருவாங்க. உங்களை குறித்து சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை சார். நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அதுக்கான பதிலும் பரிசும் கொடுக்க வேண்டியது மக்கள் தான். உங்களுடைய நம்பிக்கைகள் பலிக்கட்டும். சத்தியம் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பா, நிர்வாகம் சார்பா மனமார்ந்த நன்றி. சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் நேயர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.